ஹலோ வணக்கம். இது டியூஸ்டே மார்னிங் எடுத்த விலாக் தான். இது வந்து ஃபஸ்ட்டு வாழைப்பூ பொரியலுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். வரமிளகா வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு வாழைப்பூவை ஆட் பண்ணி மஞ்சள் உப்பு போட்டு மூடி வச்சாச்சு வாழைப்பூ பொரியல் ரெடி பண்ணுறதுக்கு. அடுத்தது புளி சாதத்துக்கு பவுடர் ரெடி பண்ணலான்னு புளி சாத பவுடர் ரெடி பண்ணுறேன். வரமிளகா கொஞ்சம் எடுத்து அதை போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு உளுத்தம்பருப்பு, இதுவும் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்துட்டு எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது தோரம்பருப்பும் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கணும். அடுத்து அதே மாதிரி தனியா, அப்புறம் வெந்தயம், அப்புறம் எள், இது எல்லாத்தையும் ப்ரௌன் கலர் ஆகிற வரையும் வறுத்து எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். நான் 2 டேஸாக என்னோடய சேனலில் போட்டுட்டு வளையல் வீடியோஸு போட்டுட்ருந்தேன். அந்த வளையலோட ரேட்டை இன்றைக்கி வீடியோவில் நான் போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வளையலோட ரேட்டும் பரவாயில்லையான்னு சொல்லுங்கள், விலைக்கு பரவாயில்லையான்னு சொல்லுங்கள். இப்போ எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்துக்கலாம். இப்போ தனியாக வறுத்துட்ருக்கேன். அடுத்தது வெந்தயத்தையும் போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அது மாதிரி எள் வெடிக்கிற அளவுக்கு வறுத்துட்டு எடுத்து வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் இப்போ மிக்ஸி ஜாருக்கு ஆற வச்சு ஜாருக்கு மாற்றி நல்லா குறைன்னு அரைச்சி வச்சா புளி சாத பொடி ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு புளி சாதத்துக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா, வேர்க்கடலை, கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு ப்ரௌனிஷாக ஆகிற வரையும் வறுத்துட்டு ஒரு பெரிய தட்டில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதுலேயே கொஞ்சம் சாதமும் எடுத்து ஆற வச்சிடலாம். வடித்த சாதத்தை ஆற வச்சிட்டோன்னா புளி சாதம் கலரும்போது கரெக்டாக இருக்கும். அது இப்போ எல்லாத்தையும் ப்ரௌன் கலரில் வறுத்து எடுத்துக்கிறோம். கருவேப்பிலையும் வறுத்து போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ கருவேப்பிலையும் போட்டு வறுத்து எடுத்து வச்சாச்சு. இப்போ புளி சாதத்துக்கு தாளிப்பு ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது நல்ல புளியை ஊற வச்சுருக்க புளியை நல்லா கரைச்சிட்டு நல்லா பேஸ்ட்டாக ஆனதுக்கப்புறம் இந்த கடாயிலே போட்டு மஞ்சத்தூள் போட்டு எண்ணெய் லைட்டாக விட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிச்சு கம்மியாகணும். அது அப்போ தான் அந்த பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா எடுத்து சாதத்தில் போட்டு கலர வேண்டியதான். இது இப்போ மஞ்சத்தூள் போட்டு ரெடி பண்ணி வச்சிடலாம். புளி சாதத்துக்காக புளி பேஸ்ட் ரெடி பண்ணியிருக்கணும். சைடில் வாழைப்பூ பொரியல் ரெடி ஆகிடுச்சு. அதுவும் கருவேப்பிலை போட்டு இறக்கி வச்சிடலாம். வாழைப்பூ பொரியலுக்கு நான் சும்மா தேங்காய் போடுவேன் எப்போனாலும். ஸோ தேங்காவை அரைச்சி திருவிட்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காஃபி டைம் ஆகிடுச்சு, அதனால் காஃபிக்காக பால் வச்சுருக்கேன். பால் ரெடியாகி காஃபி போட்டு காலையில் காஃபி குடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு சாதத்தை ஆற வச்சுருக்கேன். இப்போ புளி சாதம் ரெடி பண்ணிடலாம். நம்ம புளி சாதத்துக்கு பவுடர் அரைச்சி வச்சுருப்போம். அந்த பவுடரை இதில் ஒரு 4-5 ஸ்பூன் ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடலாம், திருப்பி கடைசியாகவும் ஆட் பண்ணோம். அதனால் ஒரு 4-5 ஸ்பூன் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு புளி சாத பேஸ்ட்டு, சால்ட்டு, பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு கலக்கிட்டு ஒரு பிளேட்டில் புளி சாதமும் அப்பளமாக வச்சு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போது லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ண போகிறோம். லஞ்ச் பாக்ஸுக்கு புளி சாதமும் அப்பளமும் வச்சுருக்கேன். ஸ்நாக்ஸுக்கு வாழைப்பூ பொரியல் வச்சுருக்கேன். பாய்.